வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் முதல்ல பயிறு ஊற வச்ச பருப்பு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு விசில் 2 விசில் விடலாம், அவ்வளோதான். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க விடுங்க. செவந்த உடனே அதில் கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயமும் அதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை 2-3 பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம பொடியாக நறுக்கி நான் முட்டைக்கோஸை கழுவி வச்சுருக்கேன், அதுதான் போட போகிறேன். நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க மாட்டோம். அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம், சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, காரக்குழம்பு எதுக்கு வேணாலும் இது சைட் டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலவையை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு இதிலே நம்ம உப்பையும் போட்டுடணும். போட்டால் தான் நமக்கு சீக்கிரம் அந்த முட்டைக்கோசு வதங்கி வரும். அதுக்கு தேவையான உப்பு அதை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் விட்டு அப்புறமா திரும்பவும் கிண்டிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மூடிடலாம். அடுப்பு சிம்மில் இருக்கணும். ரொம்ப பெருசாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அப்படியே அமுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்பப்போ திறந்து விட்டு ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தரம் திறந்து நம்ம கிண்டிக்கணும். பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் ஆயிடுச்சு. எவ்வளோ முட்டைக்கோஸ் போட்டோம், இப்போ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் ஆயிடுச்சு. இதை அப்படியே கிண்டிட்டு நல்லா வெந்ததுக்கு பின்னாடி இப்படி வதங்கிடும் முட்டைக்கோஸு. இதில் தேங்காய் துருவல் கொஞ்சம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. நமக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. நான் மிக்சியில் தான் போடுறேன். தேங்காய் போட்டு தேங்காய் பூ போட்டு அதையும் கொஞ்சம் கிளறிட்டு நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசி பயிறு, இதை கிண்டி விட்டுருங்க. பாசிப்பயிறு ஊற வச்ச பயிராக இருந்தால் 2 விசில் விடுங்க. ஊற வைக்காத பயிராக இருந்தால் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம், வெந்துடும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. எல்லாம் பயிர் போட்டிருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கையளவு தான் நம்ம பாசிப்பயிறு வேக வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பொரியல் ரெடி. இது சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக ஒரு பொரியல். இது எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப சத்தான ஒரு பொரியல். இது செய்கிறது ஈஸியானது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். இதை அப்படியே எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம், காரக்குழம்பு, எல்லா டிஷ்ஷுக்குமே எல்லா சாப்பாட்டுக்குமே இந்த டிஷ்ஷு சாப்பிட்றது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நான் நல்லா ரெசிபியோட வரேன். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.